அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஒரு விமானம் விபத்துக்குள்ளாச்சு. இதை தொடர்ந்து பல்வேறு விவாதங்களும் எழுந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் எந்த பயண முறை பாதுகாப்பானது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்துச்சு. நம்ம இந்த வீடியோல எந்த பயண முறை பாதுகாப்பானது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். உலக அளவுல பயணத்துக்கு ரொம்ப பாதுகாப்பான முறை அப்படின்னு சொல்லக்கூடியது விமானத்துல பயணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. எதனால விமான பயணம் பாதுகாப்பானது அப்படின்னா, விமானத்துல பயணிக்கும் போது ரொம்ப குறைந்த விபத்துகள் தான் நடக்குது அப்படின்னு பல்வேறு தரவுகள் சொல்றாங்க. அதாவது 10 இருந்து 20 மில்லியன் அளவுக்கான பயணங்கள் போது ஒரு விபத்து தான் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விமானத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடுகளுமே ரொம்ப கடுமையானதா இருக்கும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டோம்னா FAA, அதே மாதிரி ஐரோப்பால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா EASA, அதே மாதிரி இந்தியால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா DGCA. இந்த மாதிரியான அமைப்புகள் விமானத்துடைய பாதுகாப்பை கண்காணிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி விமானங்கள்ல நிறைய தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் வந்திருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஆட்டோ பைலட் மாதிரியான பல தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் விமானத்துல வந்துகிட்டே இருக்கு. பைலட்டுகள் மற்றும் விமானத்துல பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே தீவிர பயிற்சியோட சான்றிதழும் பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி பயண முறையில எது பாதுகாப்பானது அப்படின்னு பாதுகாப்புடைய அடிப்படையில வரிசைப்படுத்திருக்காங்க. அதுல முதலாவதா இருக்கிறது விமானம். இது மிக பாதுகாப்பான பயணம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இருக்கிறது ரயில். அது பாதுகாப்பான பயணம்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்ததா இருக்கிறது கடல் பயணம். அதுவுமே பாதுகாப்பான பயணம் அப்படிங்கிற வரிசையில தான் வருது. இதுக்கப்புறம் இருக்கிறது தான் பேருந்து. இது நடுத்தர பாதுகாப்பு அப்படிங்கிற வரிசையில வருது. இதுக்கு அடுத்ததா கார் ஆபத்தானது அப்படின்னும், அதே மாதிரி பைக்ல பயணிக்கக்கூடியது மிக ஆபத்தானது அப்படின்னும் வரிசைப்படுத்தி இருக்காங்க. விமான விபத்து அப்படிங்கிறது ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தினாலும், ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், அன்றாட நடக்கக்கூடிய மற்ற விபத்துகளோடு ஒப்பிடும்போது விமான விபத்து அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்சமா தான் இருக்குன்னு பல்வேறு தரவுகள் குறிப்பிடுது. பாதுகாப்பான பயணத்துக்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் உட்பட பல விஷயங்கள் தேவையானதா இருக்கு. வருங்காலத்துல பாதுகாப்பான பயணம் உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கறத நம்புவோம்.